அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒசூரில் பார்த்தீங்கன்னா 3000 ஏக்கரா நிலம், 3000 ஏக்கரா விவசாயத்தை நிலத்தை நிறுவி விமானம் ஏர்போர்ட் கட்டுறாங்களாங்க. பார்த்தீங்கன்னா 73 கிலோமீட்டருக்கு அந்தாட்டு போனால் பெங்களூரில் ஒரு ஏர்போர்ட் இருக்குது. இந்தாட்ட 123 கிலோமீட்டர் போனால் சேலத்தில் ஏர்போர்ட் இருக்குது. இதுக்கெல்லாம் நல்லா பஸ்ஸு வசதி, ரோடு எல்லாம் இருக்குது. அதில் போனோம்னா இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விவசாய நிலத்தை பூராமே அழித்து இதை விமான ஏர்போர்ட் கட்டுறாங்களாம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா விவசாய நிலம் எதுக்காக அப்படி அழித்து கட்டுறாங்கன்னு தெரியல. ஏன்னா 18 கிராமம் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா 18 கிராமம் விவசாயத்தை நம்பி தான் கேட்குறாங்க. விவசாயத்தை நம்பி அந்த விவசாயம் பண்ணி தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றுற மாதிரி இருக்குது. அந்த விவசாய நிலத்தை அழிச்சிட்டாங்கன்னா அவங்க வேறு தொழிலே இல்லை. அந்த மாதிரி விவசாயம் தொழில் பார்த்திங்கன்னா அழியக்கூடாது. இந்த மாதிரி ஏர்போர்ட் கட்டி விவசாயம் பண்ணுற நிலத்தை அழிக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி, ஒசூர் 2 மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா காய்கறிகள் மார்க்கெட்டு அங்கே தான் அதிகமாக விளைவிக்குது. அங்கே தான் வேறு ஸ்டேட்டுக்கு அங்கேருந்து தான் காய்கறிலாம் போகுது. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழிக்கிறாங்களாம். ஒசூர் ஊர் இன்னும் டெவலப் ஆகணுன்ட்டு இயந்திரம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறாங்க. இது நிலத்தை அழிக்கிறாங்க. எதுக்காக இந்த பதிவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விமானம் ஏர்போர்ட் கட்டி நிலத்தை போதும் அழிக்கிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா போதும் பயிர் பல்வகையான காய்கறிகள் தோட்டம்லாம் நிறையா அங்கே இருக்குது. அது எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. பார்த்திங்கன்னா நம்ம விவசாயி ஏன்னா ஒசூரில் நடக்குது. நான் இங்கே பேசுவேன், எனக்கு எந்த யூஸு இல்லைன்னு சொல்லலை. நிறைய பேர் கம்மால் இப்படி கேட்கலாம், ஒசூரில் அழிக்கிறாங்க உனக்கு என்னடா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா ஒவ்வொரு விவசாயி கஷ்டப்படுறது தான் இன்னொரு விவசாயிக்கு தெரியும். ஒரு விவசாயி கஷ்டப்படுறாங்களாம், அது அழிஞ்சுன்னா இன்னொரு விவசாயிக்கு அந்த வருத்தம் வேதனை தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒசூரில் நடக்குது. இதை எல்லா விவசாயி எல்லாம் சேர்ந்து இதை ஏர்போர்ட்டு கட்ட விடாமல் பண்ணணும். ஏன்னா இப்படியே இருக்கிறது ஆல்ரெடி பாதி நம்ம தமிழ்நாடு பாதி விவசாயம் பண்ணுற நிலத்தையே பாதி அழிச்சிட்டாங்க. ஏர்போர்ட்டு கட்டுறாங்க, சிப்கார்டு கட்டுறான்ட்டு போதாமே பாதி அழிச்சிட்டாங்க. இருக்கிறத விவசாயம் பண்ணுற நிலத்தையும் அழிச்சிட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சோத்துக்கு நம்ம வேறு நாடு வேறு ஸ்டேட்டு நம்ம கையேந்தி தான் நிற்கணும்.